பார்த்துருக்கலாம் எப்படி தம்பி இருக்கு? ஆவரேஜா? எதனால ஆவரேஜ்? ம். ஏன் எதனால? ம். யார் யார் நடிச்சிருக்காங்க? படத்துல என்ன சொல்ல வராங்க? யார் யார் நடிச்சிருக்காங்க? யார் யார் நடிச்சிருக்காங்க? பிரதீப் ரங்கநாதன், டிராவிட் சுப்ரா லவ் மிக்ஸ்டு ஜென்சி இந்த மாதிரி மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரி கன்வே பண்ணீங்க? நல்ல விஷயம். அதாவது மாமா பொண்ணு சின்ன வயசுல பார்த்து ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பிரதீப் சார் ஃபைட் சீன் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு. மற்றபடி ஒரு ஆக்சுவல் படம் தான் இருக்கும். பட்னா ஒரு காலேஜ் பட் கதை வந்து நல்ல கதை தான். இந்த ஜென்ரேஷனால வந்து லவ்னா என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, மென்னா எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி நிறைய விஷயம் பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸாகிரிகேஷனாக நிறைய விஷயங்கள் பண்ணாமல் இன்னும் ரியாலிட்டியோட கொஞ்சம் இதுவாக பண்ணிடலாம். பட் டைம் ஆகுது கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். பதிக்கு வந்து ரொம்பவே ஆக்டிங் இருக்கும், நல்லா எக்ஸலாக பண்ணிடுறாங்க. என்ன நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியை இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கலாம். மேபி ரொம்ப லாஜிக்கே இல்லாத மாதிரி. லாஜிக்னு இல்லை, லாஜிக் அந்த படத்தை அந்த அளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்காது. மென் வந்து எப்படி இருக்கணும், ஒரு மென் வந்து ஒரு உமனை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி பிரதீப்னா வந்து அவங்க உமனை வந்து ரொம்ப இது பண்ணுவாரு, அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னா அதெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்க. ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயம். அதெல்லாம் இந்த படம் வந்து இன்னுமே பிரதீப் வந்து தோக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க. பட் அந்த எக்ஸாகிரிகேஷன் தான் கொஞ்சம் இந்த படத்தை வந்து 50-50 ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு இது பர்சனலாக தோணுது. இன்னும் எக்ஸாகிரிகேட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பர்சனலாக இன்னும் கொஞ்சம் கிரவுண்டடாக இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தா மேபி இன்னும் நல்லா அவங்க ரெண்டு பேருமே எமோஷன் சீன்ஸ் நல்லாவே எமோட் பண்ணிருக்காங்க. பிரதீப் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண படத்தை விட இந்த படத்தை இன்னும் எமோஷன் நல்லாவே எமோட் பண்ணியிருக்காரு. ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும். ஆக்சுவலி பிரதீப்பும் ரோக்காய் உட்கார ஒரு சீன் இருக்கும், அமிதாப் பச்சன் அது ரெண்டுமே ஒரே லொக்கேஷன் வந்து இருக்கும். அது ஏன் வந்து அந்த ஒரே லொக்கேஷன் வருது அப்படின்றது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அதே நேரத்தில் அமிதாப் பச்சன் வந்து இவரோட லவ்வை ரியலைஸ் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். அது ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. சரத்குமார் மேலே நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு சரத்குமார் ஜாலியான ஒரு கேரக்டர். அதனால கொஞ்சம் ஜாலி சீரியஸ் ரெண்டுமே கலந்த மாதிரி வந்து சாயபங்கரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு இந்த படத்துக்கு முன்னாடி. அவரோட தமிழ் டெபியூ இந்த படம் வந்து நல்லாவே பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அந்த சாங்கோட மியூசிக் வரும் இல்லை ஊரும் பிளேட் அந்த லோக்கலா அந்த சைடு எல்லாமே சூப்பராக ஓகே.